ஒவ்வொரு வானமும் இணைந்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாட்டுனால பாடி துதித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளை கூட சில பாடல்களை பாடி துதிக்க இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வசனம் சொல்கிறது, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் நினைத்திருக்கிற காரியங்கள் ஒன்றுமே இது தடைப்படாது. குறித்த காலத்துக்குன்னு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருன்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார். உங்க தரிசனத்தை நோக்கி நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமாய் அவர் உங்க கூட இருப்பார். எங்களோடு சேர்ந்து விசுவாசமாய் அறிக்கை செய்து பாடி துதிக்கலாமா? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். நல்ல கரங்களை தட்டி தவறாமல் நிறைவேற்றி முடிப்பார் அல்லவா? தடைகளை உடைக்கிற தெய்வமாய் இயேசு உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். தடைகளை பார்த்து நீங்க கலங்க தேவையில்லை. எனக்கு முன்பாக கர்த்தர் செல்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க சொல்லும் போது நிச்சயமா தடைகளை உடைத்தெறிந்து அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் அவர் அருகில் நின்று உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? தடைகளை உடைப்பவர் நீங்க தான்ப்பா. தடுப்பவர் ஒருவருமே இல்லை. சொல்லலாமா? கடலையும் ஆற்றையும் எங்கள் கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? விசுவாசத்தோடு தேவரே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி செய்ய நினைத்தது நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை
அல்லையா? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் கொப்பானவர் ஒருவருமே இல்லை. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கலாமா? அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், அப்பா நீங்க செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது, நீங்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம், என் வாழ்க்கையை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன அர்ப்பணிக்கிறேன், என் பிரச்சனைகளை உங்க கரத்துல கொடுக்கிறேன். நீங்க உங்க பிரச்சனைகளை சுமந்து கொண்டு பாரங்களை சுமந்து கொண்டிருந்தா நிச்சயமா அதை தீர்க்கவே முடியாது. இயேசுவால எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும். உங்க பாரங்கள், கவலைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாதத்துல அப்படி இறக்கி வைக்கலாமா? அண்ணால போல ஆண்டோடைய சமூகத்துல ஊற்றி, அப்பா என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க ஒருவர் மாத்திரம் என் வாழ்க்கையில இருந்தா போதும்னு சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்து உங்க வாய்களை திறந்து சொல்ல ஆரம்பிக்கலாமா? பார்த்தப்பா எனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சொல்வோமா? என் முழு தன்மைகள் ஆவல்கள் எல்லாவற்றையுமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல, என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும். ஆமென். ஆண்டவருடைய சிலுவை அன்பு நம்மை மாற்றினதல்லவா? அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இந்த நேரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் இயேசுவே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. முழு தன்மைகள், என் முழு தன்மைகள் ஆவல்கள். ஆமென். ஒரு அர்ப்பணிப்போட சொல்லலாமா? என் வாழ்வில் நான் இழந்தேன், என் வாழ்வில் இழந்த நன்மைக்கிறாய். எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உன் பாணி சிறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவுமே உன் பாணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நேரத்துல பா, எனக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இந்த நேரத்துல உங்க பாதத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி துதிக்கலாமா? அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும்
சொல்லலாமா? என் முழு தன்மைகளும் என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்க ஆவி ஆத்துமா சரீரத்து இந்த நேரத்துல உங்க பாதபடியில ஜீவபலியா நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களே ஜீவபலியா அர்ப்பணிக்கிறோம்பா. உகந்த காணிக்கையா நீங்க முகர்ந்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிபலிகள் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.